ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ணுற அந்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து கேக் கட் பண்ணி பண்ணாங்க. பெருசாக வந்து நியூ இயர் ஈவ்லாம் எதுவுமே கொண்டாடல. இந்த வாட்டி இந்த சீசன் 8ல் நியூ இயர் செலிப்ரேஷன் ரொம்ப கிராண்டாக இருந்ததான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. போன சீசன்லாம் பார்த்திங்கன்னா அந்த நியூ இயர் ஈவே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கார்டன் ஏரியாவில் செம்ம டின்னர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அந்த 12 ஆகும்போது அந்த செலிப்ரேஷன் எல்லாமே சூப்பராக இருந்தது. இந்த வாட்டி அப்போல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை. பட்ஜெட் ரொம்ப இடிக்குது போல் இந்த சீசனில். அதனால் வந்துட்டு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நியூ இயர் டின்னர்னு அரேஞ்ச் பண்ணாங்க. அதுலேயும் பாயிண்ட்ஸ் வச்சு ட்விஸ்ட் வச்சு தான் அதை கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப கிராண்டாக இருந்ததான்னு கேட்டால் அதுவும் இல்லை. அதில் 5 பேர் சாப்பிட விடாமல் பண்ணி 5 பேருக்கு கொடுத்தாலும் அந்த 5 பேருமே ரொம்ப பெருசாக சூப்பர்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த பிஸா பர்கர் அப்படி தான் இருந்தது. தவிர பெருசாக இத்தனை சீசனில் நியூ இயர் முக்கியமாக போன சீசனில் இருந்த மாதிரி இந்த சீசனில் இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இத்தனை சீசனை கம்பேர் பண்ணும்போது ஒஸ்ட்டு, போரு, ஒன்றுமே இல்லை ஸ்கோப்பே, அப்புறம் ஸ்பான்சர்ஸும் இல்லை, பட்ஜெட்டும் வந்து ரொம்ப லோவாக இருக்குது பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்கிறது எந்த சீசன்னா இந்த சீசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, அவங்களும் வந்து உருட்டுன்னு உருட்டி எப்படியோ வந்து சீசன் முடிகிறதுக்கு இன்னொரு 1 வீக் 2 வீக்ஸ் தான் இருக்குன்ற லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இதில் வந்து டஃப்பே கொடுக்காம ஒரு டைட்டில் வின்னரை செலக்ட் பண்ணிடுறாங்க. அந்த டைட்டில் வின்னருமே பெருசாக ஜனங்க மனசை கவர்ந்து சூப்பர் டைட்டில் வின்னராக போன சீசன் மாதிரிலாம் செம்மையாக ஹைப்பு கொடுத்து வந்ததா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அவருக்கான ஹேட்டர்ஸ் 50% இருக்காங்க, அவருக்கான ஃபேன்ஸ் 50% இருக்காங்க. அப்படின்னும் போது ஒன்றுமே இல்லாமல் உருட்டுன்னு உருட்டி கொண்டு வந்த சீசன் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சீசனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வந்து நியூ இயர் செலிப்ரேஷன்லேயே அப்பட்டமாக தெரிஞ்சு அங்கே அவங்க பண்ண காசு கட்டிங்லேயே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நியூ இயர் கேக் வந்து வந்திருக்கு, ஸ்டோர் ரூமில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேக் கட்டிங்காக எல்லோரும் காலையில் தோசை சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக எல்லோரும் டிஃபன் சாப்பிட்டு ரெடியாக சொல்கிறாங்க நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு. ஸோ அந்த தோசை பார்த்திங்கன்னா சௌந்தர்யா, தீபக் தான் வந்து ஊற்றுறாங்க. ஸோ அதுவுமே சௌந்தர்யா வந்து ஊற்றுறத நிறைய பேர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க முடி அப்படி இப்படி வச்சுட்டு ஊற்றுறாங்க, அந்த மாவுலலாம் வந்து முடியல விழுது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே தெரிஞ்சது தான். அந்த வீட்டில் ஈஸி டார்கெட் சௌந்தர்யா ராணுவ தான் போது அதை ஆப்வியஸாக பண்ணுறாங்க. இப்போ சௌந்தர்யா எஃபோர்ட் எடுத்து கிச்சன் இன்சார்ஜில் என்ன வேலை செஞ்சாலுமே அதை குத்தம் சொல்லிவிட்டு இல்லை அதை குத்தம் சொல்லணுன்றதுக்காகவே குத்தம் கண்டுபிடிச்சி பண்ணுற தீபக் ஆகட்டும் முத்து ஆகட்டும், இதை பற்றின ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். அவ்வளோ வன்மத்தை கொட்டியிருக்காங்க அப்படின்னும் போது இதில் அவசியமே இல்லாத ஒன்று. எல்லா சீசன்லேயுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ வன்மம் இருந்தாலும் எவ்வளோ கோவம் இருந்தாலும் அந்த ஒரு 2-3 வீக்ஸ் லாஸ்ட்டாக அந்த 2-3 வீக்ஸ் வந்து எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் ஒத்து போய் அந்த ஒரு கேமை வந்து இவ்வளோ நாள் அந்த வீட்டில் இருந்து ஸ்வீட் மெமரிஸை கலெக்ட் பண்ணுன்ற மாதிரி தான் எல்லாருமே ட்ரை பண்ணியிருக்காங்க. போன சீசன்லேயுமே அது நடந்திருக்கு. கொஞ்சமாவது அர்ச்சனா வந்து மாயா கூட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அவங்க சுயரூபம் தெரிஞ்சோடனே திருப்பி அது பிரிஞ்சுட்டாங்க. அப்படிலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த சீசனில் டைட்டில் வின்னர் வந்துட்டு இவ்வளோ வன்மத்தை வந்து சீசன் முடியும் போது கொட்டுவாரான்னு கேட்டால் அதை அவர் பண்ணிகிட்ருக்காருன்றது அப்பட்டமாக தெரியுது. அது ரயான் மேலே பண்ணதாகட்டும், ராணுவம் வந்து கிண்டல் அன்சீன்லலாம் வந்து ரொம்ப மட்டன் தட்டுறதாகட்டும், அதுக்கப்புறம் மஞ்சரியை மட்டன் தட்டி பேசினதாகட்டும், இப்போ சௌந்தர்யாவுமே அந்த கிச்சன் இன்சார்ஜ் அப்படிங்கிற விஷயத்தில் அவ்வளோ பண்ணியிருக்காரு. நான் ஒரு 2-3 ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா லைவில் அதை நான் பார்க்கும்போது இப்போயுமே பார்த்தீங்கன்னா லைவில் வந்து சௌந்தர்யா புலம்பிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்லணும். அதாவது இந்த அளவுக்கு வந்து ஒரு கிச்சன் இன்சார்ஜ்னு ஒரு பொண்ணு பொறுப்பு ஏற்றுக்கிட்டா இப்படி வச்சு செய்வீங்களாடா, நான் வந்து எல்லாருக்கும் ஃபுட்டு கிடைக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஃபுட்டு சாப்பிடணும்னு தானடா நினச்சேன், என்ன ஏன்டா இப்படி பண்ணீங்க, இனிமேல் லைஃப்பில் கிச்சன் இன்சார்ஜினாலே எனக்கு போதுன்ற அளவுக்கு ஒரு புலம்பல் பண்ண வச்சிட்டிங்களேடா, நீங்களாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு என்ன இப்படி புலம்ப வச்சிட்டிங்களேடா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சோஃபாலையும் பெட்ரூம்லையும் லிவிங் ஏரியாலையும் வந்து அவ்வளோ புலம்பிட்டு இருக்காங்க. எல்லாருமே அந்த பஞ்சாயத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு மஞ்சரி ஜாக்லின் செஞ்சு சாப்பிட்டாலுமே இவங்களுக்கு சாப்பிட்ற ஐடியாவே சுத்தமாக இல்லை. ஆனால் ஏன் சாப்பிட்லன்னு கேட்டால் ஃபாஸ்டிங்கான பவித்ராலாம், ஏன்னா அவங்களாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே வந்து பவித்ரா ஜாக்லின் மஞ்சரிலாம் சாப்பிடும்போது பவித்ராவும் கேட்குறாங்க சாப்பிடு, இல்லை வேணாம் அப்புறம் சாப்பிட்றேன்றாங்க. அப்புறம் ஏன் ஃபாஸ்டிங்கான்னு கேட்குறாங்க, இல்லை பசிக்கலாம் இல்லை நான் அப்புறமா சாப்பிட்றேன் எனக்கு பசிக்கும் போது அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு சௌந்தர்யா சாப்பிட்ற ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் சாப்பிட்ற ஐடியாலாம் அந்த கோவம் மனசில் இருக்குன்னு சொன்னால் திருப்பி முதலேருந்து ஆரம்பிச்சிருவாங்களா அப்படின்னு. அப்புறம் ஜாக்லின் கேட்குறேன் ஏன் டல்லாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஜாக்லின் வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை எனக்கு யார் கூட பேச பிடிக்கல, என்ன தூங்கலாம் இல்லை, ஒரு மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பட்டும் படாமல் சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க ஃபேஸ் டல்லாக இருக்குன்றது எல்லோரும் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் யாரை வந்து அதை கிட்ட அட்ரஸ் பண்ணல. ஆப்வியஸாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கிட்ட வந்தால் நம்மளுக்கு ஏன் வம்முன்ற மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு வந்து ஒரு வன்மத்தை முத்துவால் கொட்ட முடியுமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தோம் அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை. நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிருப்பேன், முத்து வந்து ஒரு என்ன சொல்கிறது
ஒரு ஆட்டிடியூட் பர்சன் தான், மேனிப்புலேட் பண்ணுற பர்சன் தான். அவர் கேமுக்காக என்ன வேணால் பண்ணுவார். அவர்கிட்ட இருக்கிறது செல்ஃப் கான்ஃபிடென்ஸாக ஓவர் கான்ஃபிடென்ஸான்னு கேட்டால் ரெண்டுமே இல்லாமல் ஓவர் ஆட்டிடியூட் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவர் கூட்டு சேர்ந்திருக்க ஆள் பார்த்தீங்கன்னா தீபக் பண்ணும்போது அவரை பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் போது, அப்புறம் 2 பேரும் சேர்ந்தா சும்மாவை விடுவாங்க. அதுவும் அண்ணன் தம்பி ரிலேஷனில் வேறு இருக்காங்கன்னும் போது 2 பேருக்குமே சௌந்தர்யா காமன் எதிரினா சும்மாவா விடுவாங்க. பாவம் அந்த பொண்ணை வச்சே செஞ்சுட்டாங்க. அந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்கு. எல்லாரும் ஹாலில் உட்காந்து சாப்பிட்டு இப்போ கூட அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்து அந்த ஸ்கோர் போர்டெல்லாம் பார்த்துட்டு அங்கே தான் நின்றுட்டுருக்கு. அதாவது யார் கூடயுமே ஒட்டவும் மனசு இல்லாமல் புலம்பிக்கிட்டு செஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு இருக்குது அப்படின்போது இது 24/7 நடந்தது. ஸோ நான் அது லைவோடு சேர்த்து அப்புறம் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனும் சொல்லிடுறேன். ஸோ ஸ்டோர் ரூமில் வந்து கேக் வருது. கேக் வந்து தோசை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாம் கேக் கட்டிங்லாம் ஒரு முத்து தான் கட் பண்ணுறாரு. 10 பீஸாக போடணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு அது கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேஷன்லாம் ஆகிடுது. இதுக்கு நடுவில் அந்த நியூ இயர் செலிப்ரேஷனுக்கு வந்து ஒரு வந்து என்ன சொல்கிறது, மஞ்சரிக்கு வந்து ஜாக்லின் வந்து தன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ப்ரப்போஸ் பண்ணுற விதமாக ஒரு கார்டு எழுதி கொடுக்குறாங்க. அந்த ஒரு க்ரீட்டிங் கார்டு மாதிரி அதை வந்து எழுதுறதை நம்மளுக்கு காட்டுறாங்க கேமராவில். அவங்க வந்து ஒளிஞ்சு எழுதுகிற மாதிரி. அப்போ மஞ்சரி உள்ளே வராங்க. இருந்தாலுமே அவங்க வந்து போகும்போது அந்த கேப்பில் வந்து ஜாக்லின் வந்து அந்த கார்டை எழுதிட்டு அதுக்கப்புறம் மஞ்சரி கிட்டே போய் ஃப்ரெண்ட்ஷிப் கார்டு கொடுக்குறாங்க, லவ் யூலாம் போட்டு. அப்போ அதுக்கு வந்து மஞ்சரி வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு ஹக் கொடுத்து 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அங்கே அழகாக க்ரியேட் ஆகுது. இது வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குமா, வீட்டுக்கு வெளியில் போய் இருக்குமான்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னும் போது அங்கே பார்க்க அது நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது ஏதோ ஒரு இடத்துல முத்துக்கும் இடிக்குதுன்னு நினைக்கிறேன், ஜாக்லினும் மஞ்சரி இந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிறது. ஸோ இந்த இடத்துல வந்து இது ஒரு பக்கம் நடந்தாலுமே அதுக்கப்புறம் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு பிக் பாஸ். அந்த டாஸ்க்கு பேர் உருட்டு டாஸ்க்கு தான். அது வந்து டிடிஎஃபோட 8th டாஸ்க்கு உருட்டு பால் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்கோட பேரே. பார்த்திங்கன்னா அந்த ஸ்னோ பவுலிங்னு நம்ம சொல்கிற அந்த டாஸ்க்கு தான் அது. அதாவது ஸ்னோ பவுலிங்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பால் போட்டு அந்த பின்ஸ் எல்லாம் வந்து ஹிட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஆனால் அதில் என்ன ட்விஸ்ட் வைக்கிறார் பிக் பாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் ஆடுறாங்களோ அவங்களோட, அதாவது எல்லா பின்லேயுமே அவங்கவுங்க ஃபோட்டோ போட்டு இருக்குது அப்படின்னும் போது யார் விளையாடுறாங்களோ அவங்க வந்து அவங்களோட பின்னை எடுத்துகிட்டு மிச்சவங்களதெல்லாம் வைக்கணும். அப்போ அந்த 9, அதாவது ஒருத்தவங்க ஆடும்போது ஒருத்தவங்களை எடுத்துகிட்டு மிச்சம் 10-1 9ன்னு வச்சோம்னா அதை எந்த ஆர்டரில் வேணால் அவங்க அடுக்கி வச்சுக்கலாம். அடிக்கும் போது அது கரெக்டாக ஹிட் பண்ணிட்டா ஓகே. ஒருவேளை அவங்க ஹிட் பண்ணும்போது அது வந்து சரியாக போகலை, ஒருத்தர் 2 பேர் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் எக்ஸ்ட்ராவாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பவித்ராதோ இப்போ வந்து ரயான் ஹிட் பண்ணும்போது பவித்ராதோ ராணவதோ இருக்குது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி எடுத்திருக்க பாயிண்ட்ஸை வந்து அவங்க வந்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சௌந்தர்யாவுக்கு வந்து சூப்பராக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இந்த கேம் வந்து அந்த ஒரு டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் இவ்வளோ நாள் வாங்கின பாயிண்ட்ஸும் இல்லை இதுக்கப்புறம் அது எப்படி வாங்குறதுங்கிற இடத்துலையும் பெரிய ட்விஸ்ட்டாக வந்து அந்த கேம் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க ஹிட் பண்ணி எடுக்கிற பாயிண்ட்ஸை விட அவங்க ஹிட் பண்ணலைன்னா யாரோட நேம் அங்கே இருக்கோ, அதோட யாரோட ஃபோட்டோஸ் அங்கே இருக்கோ அவங்களோட பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கணும் போது நிறைய பேருக்கு இதில் பாயிண்ட்ஸ் போயிடுது. கிட்டத்தட்ட ஜாக்லின், அருண், அப்புறம் வந்துட்டு பவித்ரா வந்து 0 பாயிண்ட்ஸ்க்கு போயிடுறாங்க. ஏன்னா இருக்கிற பாயிண்ட்ஸையும் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஹிட் பண்ணலன்னா ஓகே, டாஸ்கில் இல்லை அப்படிங்கிறதோட சரியாயிடும். ஆனால் ஹிட் பண்ணாததுனால அவங்க பாயிண்ட்ஸும் வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்ததுனால இருக்கிற பாயிண்ட்ஸும் காலி எழுதுனும் போது அவங்க எல்லாம் 0க்கு போயிடுறாங்க அப்படின்னும் போது இந்த கேமோட ரூல் இப்படி தான் இருக்கணும் போது இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா வந்து அருண் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. அருண் ஃபஸ்ட்டு அடுக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரவுண்டில் அடுக்கி வைக்கணும். அதுக்கப்புறம் பால் போட்டு ஹிட் பண்ணணும் போது 2 இதுலேயுமே சான்ஸ்லையுமே அவரால் ஹிட் பண்ண முடியல. ஒன்று கூட அவருக்கு ஹிட் பண்ணவே இல்லை அப்படின்னும் போது அந்த இடத்துல அருணுக்கு இருந்ததே 3 பாயிண்ட் தான் அப்படின்னும் போது அந்த 3 பாயிண்ட்டும் ஷேர் பண்ண வேண்டிய இடத்துல எல்லோரும் இருக்காங்க ஹவுஸ்மேட்ஸ்னும் போது இதில் வந்து அவங்க ஹிட் பண்ணாதவங்க அதை நாங்கள் யாருக்கு கொடுக்கணும்னு இஷ்டப்பட்டு கொடுக்கறதுன்றது கிடையாது. அவங்க ஹவுஸ்மேட்ஸ் பேசி டிஸ்கஸ் பண்ணி அந்த பாயிண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கணுங்கிறதா ரூல்ஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துல எப்பயும் போல் முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா, இப்போ 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 3 பாயிண்ட்ஸ் இப்போ இது மாதிரி காமனாக யாரும் ஹிட் பண்ணலனாலுமே அந்த வர பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை ஸ்கோர் போர்டில் இருக்க கம்மியாக இருக்கவங்களுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நல்ல விதம். எப்பயுமே அவர் அப்படி தானே பண்ணுவார். இந்த டாஸ்க்கும் அப்படி தானே விளையாடினார், அந்த ஃபோட்டோ டாஸ்க்கும். அதாவது பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களை வந்து பாயிண்ட்ஸ் சேர்க்கணுன்றதுக்காக தான் நான் வந்து குரூப் அலைன்ஸ் போட்டேன். தீபக் பாயிண்ட்ஸ் இல்லை, விஷாலுக்கு பாயிண்ட்ஸ் இல்லை, எனக்கு பாயிண்ட்ஸ் இல்லைன்னு போது நான் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் அருணும் ராணவும் சேர்த்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் டீமுன்றதுனால சேர்த்துக்கிட்டேன் அப்படி சொல்கிறேன். அதே தான் இங்கேயும் சொல்ல வராரு. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி காட்டார். ஆனால் அது அவரோட கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது கூட சேர்றவங்களுக்கு புரியுதா, இல்லை கூட இருக்கவங்களுக்கு புரியுதா, இல்லை வெளில இருக்க ஆடியன்ஸ்க்கு புரியுதான்னு தெரியல. அவர் வெளில ஒரு விஷயத்தை வச்சு உள்ளுக்கு அதில் ஒரு பாலிடிக்ஸ் வைக்கிறாரு அப்படின்னும் போது அந்த பாலிடிக்ஸ் தான் அவரோட இன்டென்ஷனாக இருக்கே தவிர வெளியில் தெரியறது அவரோட உண்மையான முகம் இல்லை. உள்ளே இருக்கிற இன்டென்ஷன் தான் அவரோட உண்மையான ஃபேஸ் அப்படின்னும் போது இந்த இடத்துலையுமே அந்த பாயிண்ட்ஸ் யாருக்காச்சும்
யாருக்காச்சும் ஜாஸ்தியாக போய் அவங்க வந்து ஸ்கோர் போர்டில் ஜாஸ்தி வந்துடக்கூடாது, இல்லை ரயானுக்கு ஜாஸ்தியாக போய் ரயான் டிடிஎஃப் வின் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற இடத்துல இது வந்து பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம், அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அதே சமயத்தில் எல்லார் பாயிண்ட்ஸும் ஈக்குவலாக ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸ் சொன்னது ஓகே, பாயிண்ட்ஸ் இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கான ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இது வந்து நம்ம குட் ஸ்டார்ட் கொடுப்போம், கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன வரைக்கும் ஓகே. ஆனால் எல்லாரோட பாயிண்ட்ஸும் ஈக்குவலாக ட்ரை பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா வர பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது அவங்கவுங்க எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க. கையில் அடிபட்டு காலில் அடிபட்டு மஞ்சரிலாம் அந்த மன்றம் டாஸ்க்லலாம் அவங்களுக்குலாம் சோக் ஆகிற மாதிரி வந்து அவங்க அழுதுட்டு ரயான்லாம் காலில் அடிபட்டு அவ்வளோ பண்ணியிருக்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஜஸ்ட் லைக் தட் எல்லோரும் ஈக்குவலாக ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது என்ன முத்து, இதுக்கு நீங்கள் அப்பட்டமா எனக்கு கொடுத்துருங்க எல்லார் பாயிண்ட்ஸையும் நான் வின் பண்ணிடுறேன் அப்படின்னே கேட்டுட்டு போகலாம். அப்படியே நீங்கள் சீப்பாக ஒரு கேமே ஆடிட்டு போயிடலாம். இப்படி கேட்குறதுக்கு பதில் உங்கள் வாய் ஜாலத்தை வச்சு எந்த அளவுக்கு மட்டமாக வந்து நீங்கள் வந்து மற்றவங்கள மைண்ட் வாஷ் பண்ணுவீங்களோ அது இந்த அளவுக்கு மட்டமாக இருக்குன்ற அளவுக்கு நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அது ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இது யாருமே ஹவுஸ்மேட்ஸ் பரவாயில்ல இப்போயாச்சும் உஷாரானாங்களே, பாய்ஸ் டீமில் அப்போ இருந்தாங்களே மக்கா, அப்படி இல்லாமல் இப்போ கொஞ்சமாவது உஷாராக இருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் யாருமே ஒத்துக்கலாம். அது எப்படி ஈக்குவல் ஆக்க முடியும்? நாங்களாம் கஷ்டப்பட்டு அதுவும் ரயான்லாம் வந்து ஒத்துக்கவே இல்லை. ஆனால் டேரெக்டாக ஒத்துக்கலன்னு சொன்னாலும் அங்கே பிரச்சனை வரும்ன்றதுனால சுற்றி வளைச்சி ரயான் ஒரு ஐடியா சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் பண்ண வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரு 3 பேர் கொடுத்துருவோம், 3 பாயிண்ட்ஸ்னால் ஃபஸ்ட்டு 3 பேர் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வரது அப்படியே பக்கத்தில் அப்படியே அடுத்து 3 கொடுப்பா அப்படின்ற மாதிரி. இப்போ ஜாக்லின் அந்த இடத்துல சொல்கிறான், இல்லை அது சரியாக வராது. இப்போ வந்து அங்கே வந்து மாட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் வருவாங்க. என்ன சொல்கிறது, இப்போ அந்த 3 பேருக்கு அதை வந்ததே 3 பாயிண்ட்ஸ் தானே, அதை டிவைட் பண்ணோன்னா ஒரு 3 பேர் கொடுக்குறோன்னா இப்போ நெக்ஸ்ட்டு யார் ஹிட் பண்ணி அந்த பின் வந்து விழுன்னு தெரியாது, இல்லை யார் பின் பேலன்ஸ் இருக்குன்னு தெரியாது. அப்போ வந்தவங்களுக்கே திருப்பி ரிப்பீட் ஆச்சுன்னா அது எப்படி ஃபேராக இருக்கும், அது சரியாக வராது. ஏன்னா எந்த பின் விழுவாதுன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்டை அங்கே எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒத்துக்கல அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு போயிடுது முத்துக்கு, இது நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகலன்னொடனே டீசெண்டாக இல்லை அந்த இடத்துல தள்ளி நின்னா தான் அவருக்கு டீசென்ட், அவருக்கு மரியாதைன்னும் போது அப்புறம் சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. சரி ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு யாருக்கு பாயிண்ட்ஸ் வேணுங்கிறத விட வேணான்னு டிசைட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து அது மாதிரி ஒரு விஷயத்த இவங்க முத்து எதிர்பார்க்கவே இல்லைன்னா யார் வந்து சும்மா ஒரு பாயிண்ட்ஸ் வேணான்னு சொல்லுவாங்க அவர் மைண்ட் செட் பண்ணார். இதில் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆக்கலான்னு ரொம்ப நல்ல ஒரு மாதிரி சீன் போட்டார். சௌந்தர்யா அப்படி ஒரு விஷயம் சொன்னோன்னே யாருக்கு வேணான்னு சொல்லுங்கள் கேளுங்க அப்படின்னும் போது ஆப்வியஸாக சௌந்தர்யா வேணான்னு சொல்லிடுறாங்க, மற்றவங்களோட பாயிண்ட்ஸ் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லிடுறாங்க. தீபக்கும் வந்து அருணோட பாயிண்ட்ஸ் எனக்கு வேணான்னுறாரு, விஷாலும் அருணோட பாயிண்ட்ஸ் எனக்கு வேணான்னுறாரு. அதுக்கப்புறம் பவித்ராவும் வேணான்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல மஞ்சரியும் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படின்னும் போது அப்போ மிச்சம் இருக்கவங்கள தான் அதை ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற இடத்துக்கு வருது. ஸோ இது முத்துவே எதிர்பார்க்கல அப்படின்னும் போது அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது ரயான், ராணவ், ஜாக்லின், முத்து அப்படின்னும் போது இந்த இடத்துல வந்து மஞ்சரி வெளில போயிட்டோன்னே அதுக்கப்புறம் முத்துவுமே சரி வேணாம், நேற்று ஏற்கனவே அந்த பாயிண்ட்ஸ் வந்து அந்த நியூ இயர் டின்னரை ஷேர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நான் வந்து இப்போ அந்த பாயிண்ட்ஸ் அவங்களுக்கே கொடுத்துறேன், எனக்கும் வேணான்னு சொல்லி முத்துவும் வெளில வந்துடுறாரு. ஏன்னா மஞ்சரியை வெளில போயிட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிப்பாங்களே, இவரும் அந்த இடத்துல வந்து வாங்கிட்டாருன்னா இவர் கெட்ட பேர் ஆகிடுமே, அதனால இவருமே நல்ல விதமாக எனக்கும் வேணான்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் ஜாக்லின் இந்த இடத்துல சொல்கிறாங்க, எப்பயுமே நான் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாது, எனக்கும் பாயிண்ட்ஸ் வேணும்னு சொல்லி அவங்க சைடு அவங்க ஸ்டாண்ட் எடுக்கும்போது ரயானும் ராணவ் முத்து இவங்க ஜாக்லின் அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இதில் ரயான் ஜாக்லின் சொன்ன ரீசன் தான் கொஞ்சம், அதாவது அவர் ஹிட் பண்ணணும்னு வச்சுருந்த அந்த பொசிஷனில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ரயானும் ஜாக்லினும் இருக்குது, அதனால் எனக்கு வேணும் அப்படின்றாங்க. ஸோ இது அப்படி இப்படி பண்ணி அதுக்கப்புறம் இவங்க 3 பேர் ஆளுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அருணோட பாயிண்ட்ஸ் டோட்டலாக காலி. நெக்ஸ்ட்டு வந்து ஆட வர்றது பார்த்திங்கன்னா விஷால். ஸோ இது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். ஆனால் இந்த எப்பயுமே கேம் சேஞ்சர்னு ஒருத்தங்களை நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது வந்து கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்கிறது இந்த டாஸ்க்கு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும். இந்த டாஸ்க்கு தான் ஒரு கேம் சேஞ்சராக இருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த டிடிஎஃப்ல அது வரைக்கும் வாங்கின பாயிண்ட்ஸையும் இல்லை பாயிண்ட்ஸே வாங்காதவங்களையும் ஒரு ஜம்புக்கு கொண்டு போய் அந்த டோட்டலாக அந்த ஸ்கோர் போர்டை தலைக்கீழே மாற்றி போட்டது பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க்கு தான். இந்த உருட்டு பால் டாஸ்க்கு நல்லாவே உருட்டு விட்டுச்சுன்னு சொல்லலாம். ஸோ நம்ம இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.